அப்பா, நான் மாணிக்கத்தை முன்னாறு காதலித்தேன். அலைபாயும் கடலோரம் இளமாங்கள் போலே விளையாடி இதை பாடி விழியாலே உறவாடி இன்னும் காணலாம். விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் கலை அழகே தேமுதே, தேமுதே. விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. என்னம்மா வாந்தி எடுக்கிற? ஒண்ணுமில்லப்பா, பித்த வாந்தி. ஓஹோ, வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாச்சு. நானும் பலமுறை சொல்லிட்டேன். நீங்க கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்க. என்ன கற்பகம், நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதுனா அவ்வளவு சீக்கிரமா முடியுமா? அம்மாவை கேட்கணும், ஜாதகம் பார்க்கணும், சொந்த பந்தங்களை கலந்து பேசி முடிவெடுத்தாத்தானே உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்கணும். அப்படின்னா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே காதலிச்சிருக்கணும். காதலிக்கிறது இதெல்லாம் சொல்லியா காதலிக்கிறது? கற்பகம், ஏதோ ஒரு ஆசையில காதலிச்சிட்டோம். இதுக்கு ஒரு வழி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் டாக்டரா இருக்கான், அங்க போனா எல்லாம் சரியாயிடும். அப்படின்னா நீங்க சொல்றது எனக்கு புரியுது. என் கருவை கலைக்க ஏற்பாடு பண்றீங்க. கற்பகம், நான் இந்த ஊர்ல உயிரோட வாழணும்னு நினைச்சா ஏன் சொல்படிதான் கேட்கணும். இல்ல இஷ்டம். அழுது அழுது என் மனசை மாத்த நினைச்ச நடக்காது. ஊர் பெரிய மனிதரின் உதவியை நாடினும் உறவிலே தலையிட முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். வேறு வழி தோன்றவில்லை. உங்களிடம் சொல்லவும் தைரியமில்லை. எனவே நான் என் தாயார் சென்ற இடத்திற்கே போகின்றேன். தயவு செய்து சித்தியுடன் சந்தோஷமாக வாழுங்கள். அதுவே எனக்கு ஆத்ம திருப்தி. இப்படிக்கு உங்கள் மகள் கற்பகம். மகாபாரதத்துக்கு ஒரு துரியோதனன், இந்த ஊருக்கு ஒரு மாணிக்கம். துரியோதனனுக்கு ஒரு சகனி, மாணிக்கத்துக்கு இந்த வாத்தியார். மகாபாரதத்திலே பாண்டவர்கள், இந்த ஊரிலே பண்ணையார்கள். இனிமே தாயின் திருவிளையாடல். ஐயா, பாத்தியார் ஐயா. யார் அது? மாணிக்கமா? ஆமா பாப்பா. அம்மா என் ஜாதகத்தை கொடுத்து என் கல்யாண விஷயமா கேட்டு வர சொன்னாங்க. அப்படியா? உன்னோட ஜாதகம் இப்ப என் கையில. உன்னை போல ஒரு பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்து
பார்க்க முடியாம போச்சு. எல்லாம் நம்ம கொடுத்து வச்சதா அவ்வளவுதான். ஆமா வாத்தியார் ஐயா, அதை நினைச்சா இப்ப கூட எனக்கு வருத்தமா இருக்கு. சுக்கரன் அப்படியா? ராகு இந்த ஜாதகத்துல மன்மத வாழ்க்கையே அடங்கி இருக்கிறப்ப கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியல. வாத்தியார் ஐயா, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. அதாவது மாணிக்கம் இனிமே இந்த ஊருக்கு நீதானப்பா மைனரு. என்ன டீச்சரம்மா, ஸ்கூலுக்கா? சினிமா ஸ்டார் மாதிரி டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. இந்த டைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான்சென்ஸ். உன்னை எங்க மடக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த மைனருக்கு வேற வேலையில சரியான பொம்பளை பொறுக்கி. ஆமையா. யார் யார் ஊரா போன படம் பிடிக்கிறது? யார ஓடுறது? வெளியே வாயா. நியூசன்ஸ் கேஸ்ல போட்டு உள்ள தள்ளிடுவேன். தள்ளி வாயா வெளியே. என்னையா? என்ன வாயா? ஐயா நீங்களா? நான் யாரோ நினைச்சிட்டேன் ஐயா. நீங்களாமா இப்படி? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லப்பா. அவ நம்ம கணக்கு பிள்ளையுடைய மக. மாப்பிள்ளைக்கு போட்டோ அனுப்பணும் வேணும்னு கேட்டாப்ல, அதுதான் உன்னை எடுத்தேன். அதான பார்த்தேன். இதெல்லாம் ஒரு பொதுநல சேவை. நல்லாவே செய்யுங்க, நல்லாவே செய்யுங்க. நான் வரேன் சார். வாங்க. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். என்ன குண்டம்மா, உள்ள குட்டியெல்லாம் சவிக்கியமா? ஆமாங்க, உங்க ஆசீர்வாதத்தால நாங்கெல்லாம் நல்லா சவிக்கோங்க. ஆமா, 2 சிறுசுகளா? ஆமாங்க, ரெட்ட குழந்தைங்க. ஆஹா. வச்சிருக்கியா? ஆமாம்மா, தம்பியும் தங்கம்மா வராங்கல்ல, அதான். ஓஹோ, இந்த வருஷமாவது கல்யாணம் நடக்கணுங்கிற? ஆமாம்மா, எல்லாம் அவன் செயல். வண்டி கூட நேரத்தோட போயிருக்கு போல இருக்க. ஆமாங்க. சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். பிள்ளைங்க வராங்க, இன்னைக்காவது நேரத்துல வந்து சேருங்க. சரி சரி.
என்னடா ஓவரா பேசுற? மாமா மாமா கேட்க மாட்டேன். சொன்ன கேட்கவே மாட்டீங்க. என்ன கைய பாத்துக்கிறேன். உட்கார் மாமா. உன்னாராம் புள்ள அவன் அதிகமா அடிக்க விட்டுட்டு வந்துட்டேன். சரி சரி, துஷ்டனு கண்டு நம்ம தான் தூரம் விலகணும். எதுக்கு வீணா சண்டை போட்டுக்கிற? அதுக்காக அவன் செய்யறதெல்லாம் சரியா விட்டுட்டு இருக்க சொல்றாப்புல. விட்டுடாம சண்டை தான் மேலும் மேலும் வளரும். மாணிக்க வஞ்சம் தீக்காம விட மாட்டான். அப்புறம் நான் தனியா இருக்க போது என் கூட தகராறு பண்ணுவான். அதை நீ புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு அடுத்த விட்டு ஆடு மலை ஏத்துனா, இன்னைக்கு ஆடு மலையை ஏத்துறான். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? சரி சரி வாமாமா. சரி வாமாமாண்ணா. இந்த வீரனுக்கு பெரிய வீரன்னு நினைப்பு. ஆமாண்ணே, இவன் அடிக்கடி நம்ம விஷயத்துல தலையிடுறான். ஆமா வாங்க, நீங்க ஊரு ஒரு வார்த்தை சொல்லுங்க வாழ்றா. அந்த வீரனை ஒரு கை பார்த்துடுறோம். சும்மா இருங்கடா சோம்பேறி பசங்களா. எல்லாம் வாய் ஜம்பத்தோட சரி. போடா போ. ஏதோ நம்ம வருவானே. இதுக்கு ஒரு யோசனை உண்டு. சார் இவர் தான் நான் சொன்னாள். இவனா? ஆமா. உமரா வீரனா? ஆமா. ஏன் சார் கத்தி எதுக்கு? வெட்ட தொடப்பாரா? வெட்டத புதைக்க. எதுக்கு சார் கத்தியும் கடப்பாரை வச்சிருக்கிறியே? அதுக்குத்தான். இங்க எந்த பேச்சு? ஸ்டேஷன்ல கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். அங்க வந்து பேசிக்கலாம். புறப்பட. அக்கா அக்கா பின்னாடி தலைவரிக்கு ஓடி வர. ஆமா மாமா போலீஸ் புடிச்சிட்டு போச்சு. என்ன தெரியும் தெரியல. வாங்க போய். வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வணக்கம். என்ன வீரனை அழைச்சிட்டு வரீங்க? என்ன விஷயம்? மாணிக்க வேண்டி தகராறு. வீர மேல வழக்கு. அதான். ஏண்டா வீரா, ஐயா என்ன சமாச்சாரம்? பொன்னடிக்கு மேல மாணிக்க வண்டி ஏத்திட்டானுங்க. அதை கேட்க போனா இவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு. நீ எதுக்கு கத்தியும் கடப்பாரை எடுத்து வந்த? தோட்டத்துல மரம் ஒட்டத்துக்கும் குழி தோண்டத்துக்கும் தானுங்க. அதை நீ அவர்கிட்ட தெளிவா சொன்னியா? தப்பா நினைச்சுக்கிட்டு. ஐயா அது அவன் தொழிலுங்க. அதுக்காக கத்தி கடப்பாரை எல்லாம் எடுத்துட்டு போறது வழக்கம். அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு போட்டிருக்கு. சரி சரி, இந்த தடவை அவனை மன்னிச்சு விடுதலை பண்ணிருக்க. சரி சரி, போ 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 போ. ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர் சார். அப்படி வீட்டு பக்கம் வந்து கொஞ்சம் மோர் சாப்பிட்டு போலாமே. நானும் வரேங்க. மோர் சாப்பிடவா? வாங்க வாங்க. அதுக்கு என்ன உங்களுக்கு மோர் இல்லாமலா போயிடும்? வாமா, வராத பொண்ணு வந்திருக்க. என்னம்மா விஷயம்? அத்தை, காலையில நடந்ததுதான் உங்களுக்கு தெரியுமே. மாமா இப்ப போலீஸ்ல இருக்க. அப்பா வரை இல்ல. இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல. அழாதம்மா, வீரனுக்கு ஒண்ணும் ஆகாது. மாமா வந்தது உடனே ஏற்பாடு பண்றேன். அதோ மாமா கூட வந்துட்டாரு. மாமா வந்துட்டாரா? என்ன என்னங்க என்னங்க, வீரன் போலீஸ்ல மாட்டிட்டானா? அவனை போய் எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்களேன். போலீஸா? ஐயோ, போலீஸுக்கு நமக்கு ரொம்ப தூரம். நம்மால முடியாது. என்ன என்ன மாமா இப்படி சொல்லிட்டாருன்னு கோவமா? கவலைப்படாத, வீரனோட விடுதலைக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ முகத்தை நல்லா கழுவிக்கிட்டு சந்தோஷமா அவன் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணு. வீரன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க. ஓடு 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 ஓடு. எப்படி நம்ம சஸ்பென்ஸ்? இதுல ஒண்ணும் குறைச்சல. டேய் இருமாடுங்களா, இங்க வாங்கடா. நான் இல்லாத நேரத்துல சண்டை போலீஸ் தான் வேலைங்க. உங்களை வளர்த்ததுக்கு பதிலா ஒரு நாயை வளர்த்திருக்கலாம். அது இல்லம்மா, அந்த வீரன் தான். அம்மாவுக்கு வேற வேலை இல்ல.
ஏய் உன்கிட்ட மனுஷன் பேசுவானடா. ரசித்தவனையும் விட்டதல்ல, என்னை எதிர்த்தவனையும் விட்டதல்ல. நல்லா அம்மா வாமா, உள்ள வாங்க. இதோ வந்துட்டேம்மா. ஹாய் பொண்ணு. பொண்ணு பொண்ணு. ஆ தங்கம், இப்படி இருக்கேன்? ரொம்ப நல்லா இருக்கேன். இதை வச்சுக்க, நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். சரி, அண்ணா உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரி. இனிமே இந்த மரத்தடியில் தான் மாநாடு, ஸ்கூல் எல்லாம். ஏன்னு கேக்குறீங்களா? நம்ம ஸ்கூல் கடையில எந்த நேரத்தையும் பொத்துன்னு விடலாம். வேண்டாம் அசோக்கு, மழை பெஞ்சா எப்படிதான் படிக்க முடியும்? கொடை கொண்டுட்டு வா. கொடை இருக்கவே கொண்டு வரலாம், கொடை இல்லாதவன் சுமாரா ஒரே கிளாஸ்ல 3 வருஷமா உட்கார்ந்துட்டு உட்காரா. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். பூ பூவா பூத்திருக்கு பூமியில 1000 பூ, பூவில சிறந்த பூ என்ன பூ? யாருக்கா தெரியுமா? நான் சொல்றேன்டா, செருப்புடா. என்ன சிரிக்கிறீங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பாவம் தாய்க்குள்ள கோச்சிக்கிடுச்சு. வாத்தியார் வர்றதுக்குள்ள ஒரு கணக்கு. மணி இந்திரா, 50 மாம்பழத்தை 2 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தால் ஒருத்தனுக்கு என்ன வரும்? உனக்கு சீதபதியா வரும். உட்காரா. குட் மார்னிங் சார். உட்கார் உட்கார். பசங்களா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறாரு, எல்லாம் ஒழுங்கா இருங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் பூமியினுடைய வடிவம் உருண்டைன்னு உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டாருன்னா பூமியினுடைய வடிவம் உருண்டைன்னு சொல்லணும். அப்படி சொல்ல தெரியலன்னா இந்த டிஃபன் பாக்ஸ காமிப்பேன். இத பார்த்த உடனே பூமியினுடைய வடிவம் உருண்டைன்னு சொல்லணும். புரியுதா? சார் யாரோ வராங்க. இன்ஸ்பெக்டர் வர்றாரு. வணக்கம் சார். வணக்கம். உட்கார். தம்பி எழுந்திரி. உன் பேர் என்ன? அசோக் சார். வெரி குட். பூமியின் வடிவம் என்ன? திங்கக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரை உருண்டையா இருக்கும். அப்போ வெள்ளிக்கிழமையில இருந்து அப்புறம் சதுரமாயிடும். நீ உட்கார். இப்படிலாம் கிளாஸ் நடந்தா அப்படி நீங்களே உங்க கிளாஸ் பசங்க நான் போறேன். என்ன எழுதி வைக்க போறாம ரிப்போர்ட்? வீரா, என்ன ராஜா, எப்ப வந்த? நேத்தா வந்தேன். படிப்பெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? இன்னும் கொஞ்சம் இருக்குப்பா. படிப்பு முடிஞ்ச பிறகு மெட்ராஸ் தானே? விவசாயம் தான் பார்க்க போறேன். விவசாயமா? ஏப்பா இப்படி பெரிய படிப்பு படிச்சுட்டு விவசாயத்துக்கு வரங்கிறிய? பெரிய அவசரம் போகாம? அடா போப்பா, நான் படிச்சதே விவசாயத்தை பத்தி தானே. பெஸ்ட் பெஸ்ட், ரொம்ப நல்லா போச்சு. ஆமா, தங்கம் வந்திருக்குல்ல? வந்திருக்கா? இனிமே தங்கத்துக்கு உன் வீடுதாப்பா பொழுதுபோக்கு. பொண்ணும் தங்கமும் நகமும் சதியமாச்சு. இதான் ஊர் எங்க விஷயமாச்சேப்பா. ராஜா, நாட்டு வேலை முடியட்டும், நான் யாரும் தனியா பேச. சரிப்பா. வா. பொன்னழகே, என்ன பார்த்தும் பார்க்காம போற? என்ன வாயில கரும்பும் தெரியல. கரும்புனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இது எச்சப்பட்டது. நீ எச்சப்பட்டாத்தா எல்லாமே இனிக்குமே. என்ன துப்பிட்ட? கணுவான பிறகு துப்பதானே வேணும். இப்படி நீங்க பேசுறீங்க கொஞ்சம் கூட பிடிக்கல. பிடிக்குதோ இல்லையோ, என்ன இருந்தாலும் ஒரு நாள் இந்த மாணிக்கத்தை பிடிச்சுத்தான் ஆகணும்.
என்ன தங்கம் வயல் பக்கம்? எப்படி இருக்கீங்க மாமா? நான் நல்லா இருக்கேன் தங்கம். ஆமா, நீ எப்படி இருக்க? அது முதல்ல சொல்லு தங்கம். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமா தங்கம், படிப்பெல்லாம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இனி படிக்கணும்னா படிக்கலாம், இல்ல விட்டுடணும்னாலும் விட்டுடலாம். படிப்பு முடிஞ்ச பிறகு அப்புறம் என்ன பண்றதா உத்தேசம்? அது அப்புறம் தான் முடிவு பண்ணணும். ஆமா, பொண்ணு எங்க? பொண்ணா? அங்க. போங்க மாமா, நான் பொண்ணழிகைய கேட்டா நீங்க பொண்ணை காட்டுறீங்களே. அவ என் மாமனுக்கு சோறு கொண்டுட்டு போயிருக்கா. அவ எப்போ வருவா? வந்துகிட்டே இருப்பான். பாத்தியார் ஐயா, மாணிக்கமா, என்னப்பா இந்நேரத்துல இங்க வந்திருக்க? முக்கியமான விஷயம். இன்னைக்கு காலையில அந்த பொட்டச்சிறைக்கு பொன்னழகி என்னை அவமானப்படுத்திட்டான். அவளை காலம்பூரா என் காலடியில விழச் செய்யணும். அப்படியா? ஆமா. மாணிக்கம், செஞ்சு முடிக்கிறேன். அதை செய் போ. ஏமா சாப்பாடு கொண்டு வர இவ்வளவு நேரம்? எனக்கா வயசாச்சு, என்னால பசி தாங்க முடியலம்மா. இல்லப்பா, தங்கத்து கூட பேசிக்கிட்டு இருந்ததுனால நேரம் போனதே தெரியல. பைத்தியக்கார பொண்ணு. நேத்து நம்ம வீரனுக்கும் மாணிக்கத்துக்கும் பலத்த சண்டையாமே. ஏமா வீட்டுக்கு வந்தா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாது? சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்த கூடாதுன்னு தான்ப்பா உங்ககிட்ட சொல்லல. மோர் ஊத்தம்மா, ஊர்காவை. மாணிக்கம் முரடம்மா, நாம தான் பார்த்து நடந்துக்கணும். மாணிக்கத்துக்கும் நம்ம மாமாவுக்கும் விரோதம் வராம பாத்துக்கணும்ப்பா. வீரனை நான் கண்டிக்கிறேம்மா, நீ கவலைப்படாத. ஆமா, ராஜாவை நான் பார்க்கல. ஆள் எப்படிமா இருக்கா? அவங்களுக்கு என்னப்பா, நல்ல வாட்ட சாட்டமா ராஜா வாட்ட இருக்காங்க.
சொல்லு கிளியே சொல்லு கிளியே சுகம் பெற வழி ஒன்று நீ சொல்லு கிளியே நாளாக கொஞ்சம் நாளாக நெஞ்சில் ஏதேதோ எண்ணம் ஏதேதோ நல்ல செய்தி மெல்ல நீயும் சொல்லக்கூடாதோ சொல்லு கிளியே சொல்லு கிளியே சுகம் பெற வழி ஒன்று நீ சொல்லு கிளியே என்னமா யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க அந்த நான் சாப்பிட்டு முடிச்சது கூட தெரியாம உட்காந்துட்டு இருக்கிய இந்தா புறப்பட்டு வீட்டுக்கு நேரமாச்சு கொஞ்சம் வாங்க காய பாப்போம். ஆமா, என்னென்ன காய்கறி எல்லாம் வச்சிருக்க? உனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்குது எங்க காட்டு பாப்போம். என்னக்கா கூட கூட பாரு இன்னைக்கு ஆளு நீந்தாயா சீக்கிரம் முடிச்சுட்டு ஆளை விடு நான் இன்னும் 4 பேர் போகணும்ல சரி சரி. மேல இருக்கிற காய் ரெண்டு என்ன விலை? 3 ரூபா ஆகா, பெருசா இலசாதான் இருக்கு காய். பார்த்தா தெரியல தெரியுதே. அடியில என்ன வச்சிருக்க? தக்காளி பழம் கையெல்லாம் அசிங்கமா போச்சு. அடிபட்ட சரக்கா? யோ ஒன்னோட ஒண்ணு முதல்ல என்ன ஆகும் அசிங்கமா தான் போகும். தெரியுதுல்ல சரியா கையா இந்த கத்திரிக்காய் உடம்பாட்டம் வளவளன்னு மெதுவா இருக்கு. என்ன விலை? விலைய கேக்குறிய உனக்கு பிடிச்சிருக்குல்ல பிடிச்சதுனால தானே கேக்குறேன். பிறகு என்ன எடுத்துக்க வேண்டியதானே? எடுத்துக்கலாம், இடம் தான் சரியில்லை. யோ இந்த ஜாட மாட பேச்செல்லாம் வேண்டாம். என்னை உனக்கு பிடிச்சிருந்தா எங்க நைனாட்ட வந்து பேசு. ஐயோ, அவன் நாய்க்கடி நாராயணாச்சு வள்ளு வள்ளுன்னு விடுவானே. யோ எங்க நைனாவை ஏதாச்சும் பேசுன எனக்கு கெட்ட கோபம் வரும். அங்க வச்சு பேசிக்குவோம். என்னத்த வெத்தலைய பா வெள்ளையம்மா, என் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. வரியா வீட்டுக்கு போலாம்? நீ போடி, நான் அப்புறம் வரேன். சரி வெள்ளையம்மா, வைக்கோல கட்டுறியா? என்ன வெள்ளையம்மா, இறுக்கி கட்டுறா போல தெரியுது. அரை வயிற்றுக்காக கூலி வேலை செஞ்சுதானே ஆகணுமா? கூலி வேலை செய்யாமையே வாழ வழி சொல்றேன், கேக்குறியா? சொல்லுங்க, நான் கேக்குறேன். என் பின்னாடி வா, நீயா புரிஞ்சுக்குவ. சரி. வெள்ளையம்மா, இதுல கிடைக்கிற சுகம் வேற எதுலயுமே கிடைக்காது. காசுக்கு காசு, சுகத்துக்கு சுகம். பார்க்க போறேன். எவ்வளவு சுமரையும் காசு கூட ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா வெளியே மாட்டிய வேலையை காட்டிட்டியே பொம்பளை பொறி.
தங்கிலி, சண்டையெல்லாம் முடிஞ்சதா? ஐயா நீங்க மாணிக்கத்தை அடிக்கும் போது நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவன் எனக்கு வேண்டிய பொண்ணை கெடுத்துட்டாங்க, அதனாலதாங்க அவனை அடிச்சேன். தங்கிலி, ஒருத்தனை அடிச்சுட்டா மட்டும் போதாது, நண்பனாவே கூட இருந்து குழிய தோண்டணும். காலம் வரும், அப்ப நான் சொல்றேன். சங்கிலி, நீ அவனை அடிக்கும்போது என்ன துணி போட்டுருந்தியோ அதே துணியை போட்டுக்க. இன்னும் அவன் மயக்கத்துல இருந்து தெரிஞ்சிருக்கவே மாட்டான். சரியா? அதுவும் சரிதான். அண்ணா, அண்ணா, அண்ணா. நீங்க வெள்ளை மாட்ட நடந்துகிட்டது என்ன ஆத்திரத்தை தந்துடுச்சு. நீ தப்பா நினைக்காத, அவ சம்மதத்தோட தான் அது நடந்தது. அத புரிஞ்சுக்காம. அப்படியா? எனக்கு தெரியாத. அது சரி, இனிமேல் அவன் நண்பர்களாவே இருக்கும். ஆமண்ண, வாங்க. பிள்ளையம்மா, இன்னோட உன் கதை புரிஞ்சு போச்சு. யாரது? அடப்பாவி நீயா? என்னய்யா ஆள் அடையாளமே தெரியலையே. யோ, எங்க திருடிட்டு வந்த? முதலாளி வீட்டுல தலைவிக்கு போட சொன்னாங்க. உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு, எடுத்து மாட்டிட்டு வந்தேன். எப்படி சினிமா நடிகராட்டமே இருக்கையா? எனக்கு சினிமா நடிக்கிறதா நினைச்சிட்டு இருக்கியா? என் பேரே ஆல் ரவுண்டு, தெரியுமில்ல? அடப்பாயா, என்கிட்ட ஒரு ரவுண்டுக்கு நிக்க மாட்டேன், ஆல் ரவுண்ட் நான் பேசுறேன். உங்க அப்பா இல்ல? அப்பாவா? நைனா, நயனா. நைனாவா? இல்ல, உட்கார். முதல்லயே சொல்லிருக்கப்படாதோ. அம்மாயி வயசுக்கு வந்துட்டா நீ. ஓயா, இப்போ ஒண்ணும் வேண்டாம். வேற ஏதாவது சினிமாக்கு போலாமே. அந்த சினிமா ஒண்ணும் வேண்டாயா. இந்த சினிமா இருக்கும்போது வேற எதுக்குங்கிறியா? ஐயோ, இப்பதான் சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. கட்டிலும் தெரியல, கடலும் தெரியலையே. நைனா வந்துருவா. அட விடுவா, நைனா வந்துருவா. என்னய்யா? பூதம்மா, கண்ணம்மா. ஊசி, ஊசியா? பூதவா? உங்களெல்லாம் மாதிரி போலான்னு வந்தேன், நீங்க இல்ல. அதனால நான் உடனே புறப்பட்டேன். பாத்தீங்களா ஏன் கை கால எல்லாம் ஓடுறது? வேற ஒண்ணும் இல்ல, கிராமத்துல ஒரு பையனை நாய் கிடைச்சிருச்சு. இல்ல நாய் வந்து பையன் கிடைச்சுதான், அதுக்கு மருந்து வாங்கி போலான்னு வந்தேன். போயிட்டு நைனா, சமய சந்தர்ப்பம் தெரியாத பசங்க. சதாதார ஏற வண்டியில உள்ள உட்கார். பொண்ணு பொண்ணு மாத்தங்கம் வா, உள்ள வேலை இருக்கு, வேலை செஞ்சுட்டே பேசலாம். ஓடி, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது ஒரு நாளைக்கு அவன் ஏண்டி ஒன்னையே மறைச்சு மறைச்சு பாக்குறான்? அதேனும் எனக்கு என்னடி தெரியும்? அது என்னடி அப்படி சொல்லிட்ட? உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? நீ ஒண்ணு, அவன் ஒரு ஆம்பளையா? சுருட்ட முடி, அரும்பு மீச, சிலுக்கு ஜிப்பா, பட்டு வேஷ்டி, வீராதி வீர நட, அலட்சிய பார்வை. அவரு நம்ம ஊர் மைனரடி. நானா இருந்தா நீ என்ன வேணாலும் செய்யமா, ஏன்னா நீ காலேஜ்ல படிக்கிற பொண்ணாச்சு. அவன் உன்னை மறைச்சு பாக்குறப்ப நல்ல நிமிர்ந்து நில்லேடி. அவனை பத்தி பேசாதடி. சரி சரி விடு. அம்மா, நீ வேற யாரையாச்சும்? யாரு? ஆனா இந்த தங்கம் காதல் இதன்னு சிக்குவாளா என்ன? சும்மா சொல்லுடி. ஆளு காலேஜா இல்ல இந்த வில்லேஜா? காலேஜும் இல்ல வில்லேஜும் இல்ல. உனக்கு தான் எங்க அண்ணா மேல ஒரு கண்ணாச்சு. சிச்சி போடி. நான் எங்கடி போறது? நீதான் எங்க வீட்டுக்கு வந்தா ஆனும். வா போலாம். மீனாட்சி, மீனாட்சி, மணி என்னாச்சு? தெரியுமே, காஃபிக்கு நேராச்சு, இதோ வந்தாச்சு. கொண்டாடா மீனாட்சி. நாளைக்கு வடபழனி கோயில்ல தைப்பூசம், நாமெல்லாம் போறோம், மறந்துடாது. ஏன்பா ராஜா, நீ இன்னும் குளிக்க போற? இதோ குளிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. ஐயா, நானும் குளிக்க போயேன்டா. கேட்கணுமா? அது இல்லைங்க முதலாளி, வடபழனி கோயிலுக்கு நானும் வாயேண்டா.
மாலை கால் மாறி விளையாடும் காட்சியெல்லாம் காண வேலேந்தி விளையாடும் வேளாவடி வேளா வேலேந்தி விளையாடும் வேளாவடி வேளா வேதாந்தனினை காட்டி ஆண்டருள்வாய் அப்பாவும் வேதாந்தனினை காட்டி ஆண்டருள்வாய் அப்பாவும் காவடியாடி வந்தால் கந்தா என் மனம் உருகி கண்ணீர் வழியும் போகுதே அன்பரெல்லாம் பணிந்து அரோகராயிருந்தார் அன்பரெல்லாம் பணிந்து அரோகராயிருந்தார் அங்கமெல்லாம் நெகிழ்ந்து அசைந்தாடுதே முருகா அங்கமெல்லாம் நிறைந்து அசைந்தாடுதே ஆவேசக்கலை காட்டி ஆட்டி வைத்தாயப்பானின் ஆவேசக்கலை காட்டி ஆட்டி வைத்தாயப்பா ஆனந்தனினை காட்டி கூட்டி வைத்தாயப்பா ஆனந்தனினை காட்டி கூட்டி வைத்தாயப்பாவும் காவடியாடி வந்தார் கந்தாயன் மனம் உருகி கண்ணீர் வழிந்தோடு முருகா முடியாதியா முடியாது. முதல்ல அவன் வேஸ்டியை வைத்தா தான் நான் என் புடவை வைப்பேன். சரி சரி, நானே ஒத்துக்கிறேன். யார் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்குமோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. என்ன பார்க்கலாமா? 1 2 3. மீனாட்சி, எங்க தங்கத்தை காணோம்? பக்கத்து வீட்டு பண்ணையார் மக, எழுத்து வீட்டு பொண்ணழகி எல்லாரும் சேர்ந்து ஆத்துக்கு குளிக்க போயிருக்காங்க. செட்டி சேர்ந்துட்டாங்கல்ல, அவ்வளவுதான். வீட்டையே மறந்துடுவா. எங்கடி தங்கத்தை காணா? ஐயோ, தங்கத்தை காணுங்க. எதடா அடிக்க? பச்சை அடி. தங்கம் 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 தங்கத்தை காணுங்க. எங்கடி போயிட்டா? எங்கடி இது? தேடுங்கடி. தங்கம் 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 தங்கம்
ஐயா ஏதாவது ஊத்துங்களே. எடுக்கிறது பிச்சை, இதுல அதிகாரம் வேறயா? ஏன்பா நீ சைவமா அசைவமா? இத பாரு, நேத்து வச்ச ரசம் இருக்கு, இன்னைக்கு வச்ச கறி குழம்பு இருக்கு, உனக்கு எது வேணும்? இந்த கட்டை கிட்ட கேட்டுக்கு ரசம் ஒரு கேடாக்கும். ஊத்தமா கறி குழம்ப. ஏங்க நீ உள்ள போ. ஏண்டா கறி குழம்புனா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? மரியாதையா பேசாம போயிடு. வாய திறந்து ஏதாவது பேசுன இவங்க இதே கத்தலோட நீ தெரு தெருவா சுத்தணும். போயிடு போ. போயா போன ஆறுண்டு தோப்புண்டு அணி வீதி எவ்வளோ ஐயா அகோரமா பசிக்குது. இங்க ஏதாவது ஹோட்டல் இருக்கா? உம்மா பசிக்கு நீர் போய் ஹோட்டல்ல தின்னீர்னா உம்மா அன்றுவாரு கூட மிஞ்சாது. மாவுதான் ஆட்டணும் மாவு. ஏன்னா உம்மா உடம்ப பார்த்தாலே தெரியுது அவ்வளவு திம்பிற. போதும், உம்மா பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ஏன் நம்ம வீட்லயே சாப்பிடலாமே? உங்க வீட்லயா? ஆமா, ஆசையா கூப்பிடுறீங்க. மாட்டி நடுல போறேன். ஆமா, உள்ளே சாப்பிடலாமா வெளியே சாப்பிடலாமா? எப்படியும் சாப்பிடலாம், அது உங்க அபிப்பிராயம். ஆமா, இது என்ன கிராஸ் பண்ணி உட்கார வச்சிருக்கீ? ஏண்டா கால் அடிபட்ட நாய் மாதிரி சுமாரா? இவன் என் மச்சான். வாய திறந்தா சட சட சடன்னு பேசிக்கிட்டே இருப்பான். அதனாலதான் இந்த கேள்வி. வாயில குழக்கட்டி அடைக்கிறது இங்க பத்த வச்சு பார்த்துட்டேன். அவங்க பிச்சுக்கிட்டு பேசுறானே, பயங்கர பயனான பாம்பளுக்கு இத புடி நானே எடுத்துக்கிறேன். பாத்தியாரையா பள்ளிக்கூடத்தில் இருப்பாரு. யாராவது சமையலா? ஆமா நான் தான். நீயும் சாப்பிடலாம். வர்றேன். குமாரா வாடா. என்னடா என்னடா போறேன் இது? அக்கா நான் பேசக்கூடாது, மாமா பிளாஸ்டிக் ஓட்டிட்டாரு. ரொம்ப நல்லது. அக்கா நாளைக்கு தானே விநாயகர் சதுர்த்தி. ஆமா, இன்னைக்கே நம்ம வீட்டுக்கு பிள்ளையாரு மூஞ்சூர்லாம் வந்து இறங்கியாச்சு. என்னடா சொல்ற? அக்கா எல்லாம் சாப்பிட வந்திருக்காங்க. அக்கா மூஞ்சூர் யாரு தெரியுமா? யாரு? அண்ணாரு விட்டு சமயக்காரன். சமயக்காரனுக்கெல்லாம் சமைச்சு போடுறதுக்கு நான் இருக்கேன். வரட்டும், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பேசுறேன். இந்த அப்படி ஏமா உலக்கிய கிழவி பட்டு நீட்டுறீங்க? எல்லாம் உங்களுக்கு பூஜை போட்டு பட்டத்தீட்ட தான். என்ன சமையல் பட்டு நீட்டுறாமல? சாப்பிட்டு பேசிக்கிடுவோம். ஏமா உன் பேர் என்ன? என் பேரு வள்ளிக்கண்ணு. வள்ளிக்கண்ணு. நல்ல பார்த்து பார்த்து வழிகிற போறீங்க. என்ன இது உலக்கி எடுத்து நடுவீட்டுல வச்சிருக்கிற? 4 பேர் பாக்குற மாதிரி. எல்லாம் காரியமா தான். கோழி அடிக்கிறதுக்கு இல்ல பெருச்சாடி அடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு வா. வள்ளிக்கண்ணு அந்த பேனை போட. அது என்ன மொட்டையா நிக்குது? போன வாரம் தான் திருப்பதிக்கு போயிட்டு வந்துச்சு. ஆமா, இது என்ன பிஸ்கட் தான்? உங்க கண்ணுக்கு அப்படித்தாங்க தெரியும், அது பூரிங்க. ஓஹோ, மகுமல் பூரியா? இப்படித்தான் என் சம்சாரம் கருவாட்டு குழம்பு வச்சான்னா இலையை விட்டு நான் எழுந்திருக்க மாட்டேனே. நீங்க உட்கார்ந்து இருக்கிற சைஸே தெரியுது. இத பாருங்க, உங்க வாழ்க்கையில இன்னொரு ஐட்டத்தை நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. எங்க வீட்டுக்காரு உங்களை தனியா அறைக்குள்ள கூட்டிட்டு போய் கவனிப்பாரு. நீங்க மெதுவா சாப்பிடுங்க. நான் வாரேன். இவங்க ஒரு மாதிரியா பேசிட்டு போறாங்கல்ல, இன்னமும் தனியா ரூம்ல கூட்டிட்டு போய் கவனிப்பாங்களாம்ல. அப்படியே வண்டுது. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம் அப்படியே கைமா பண்ணிடுவானுங்க. அப்படியே வண்டுது வண்டுது வண்டுது. வேணும் வேணும். ஏன் இப்படி ஓடுறாங்க? வேற ஒண்ணு இல்லைங்க, எங்க அம்மா வீட்டுல இருந்து சீதனமா வந்த உலக்கு இருக்கு பாருங்க, அது குடுனாங்க. நான் மாட்டேன். இந்த ஓட்ட ஓடுறாங்க. செய்யற பாவத்துக்கு புண்ணியத்தை தேடும் போது காரியத்தை கெடுத்துட்டிய. எழுதி அந்த உலக்கைய. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா உலக்கையால அடிச்சு கொள்ளுடுவான். ஆமா ஆமா, மாத்தியார் நிலைமை சரியில்லை. வாங்க ஓடி போயிடுவோம். நம்ம நிலைமை சரியில்லை. வேட்டி வேண்டாம் வேண்டாம் கொஞ்சம் சொன்னா கிளம்பு. வேண்டாம் சொல்றது கேளுங்க. அப்படி எல்லாம் சொல்லப்படாது. ஐயா நான் சொல்றது அது உலக்கி அந்த மூலையில சாத்தி புரியது முன்னாடி அது மேல உட்காருங்க.
இல்ல இல்ல ஐயோ விழுந்து கவியா ஓட முடியலக்கா ஓட்டு சோற்ற தின்னா ஓடவா முடியும் இதுங்களுக்கெல்லாம் வேணும்டா நல்லா வேணும் உனக்கு உத்தமி உன்ன மாதிரி 4 பேர் இருந்தா ஊரு கிளி இருக்குது போமா உள்ள பெருசா வண்டி ஐயோ உழைக்க அம்மா வாங்கம்மா சாப்பிடலாம் வேண்டாம்மா நீ சாப்பிடு சாப்பிட வாங்கம்மா சரி பெரியப்பா இப்படி உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம் வேளா வேளைக்கு சாப்பாடு மாத்திரை எல்லாம் சாப்பிட வேண்டாமா இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க ஏன் பெரியப்பா அப்படி பாக்குறீங்க அண்ணா அண்ணா இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்களே இந்த ஜூஸ் சாப்பிடுங்க அண்ணா வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸோட கலகலப்பா பேசிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் போங்க அண்ணா பார்க்கலாமா பார்க்கலாம் என்னடி நான் இல்லாம உன்னால எப்படி இந்த வீட்டுல இருக்க முடியுது அம்மா நான் போயிட்டு வரேம்மா தங்கம் போன பிறகு மகளுக்கு மகளா என் கூட எத்தனை நாள் இருந்து வந்த இப்ப திடீர்னு போகணுன்ற போய்தான் தீரணுமா ஆமாம்மா வேற வழியே இல்லை இஷ்டம் நான் வரேம்மா அண்ணா நான் போயிட்டு வரேன் இந்த சூழ்நிலையில நீ அவசியம் போய்த்தான் ஆகணுமா நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வாமா ஆமா அண்ணா நான் போய்த்தான் ஆகணும் வேற வழியே இல்லை என்ன மன்னிச்சிடுங்க பெரியப்பா நான் போறேன் அவங்க சொன்னதுக்கு மேல நான் என்னமா சொல்ல இருக்கு உன் இஷ்டம் போயிட்டு வா பொண்ணு நான் போயிட்டு வரேன் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டியா அவங்க சமாளிச்சிட்டாங்களா இத பாரு தங்கம் மறைவுக்கு பிறகு அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது காரணமே நீதான் நீ போயிட்டனா அந்த குடும்பம் அணுவா செத்து போயிடும் அப்புறம் உன் இஷ்டம் இத பாரு நீ திரும்பி போறதுதான் உனக்கு நல்லது அவங்களுக்கு நல்லது நம்ம எல்லாருக்குமே நல்லது பெரியப்பா
பிடிச்சி தலையெல்லாம் பேன் பிடிச்சி. என்ன புதுப்படம்? ரசிக பெருமக்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். மூளைச்சூடு ஆத்மாவில் இன்று முதல் தினசரி 3 காட்சிகள். புதுப்படம் இதான் ஜகலமா. நடிகர் காக்கா வலிப்பு, சொறி சரங்கு, படை கரப்பான், இசை அரிப்பு. அச்சோ, டைரக்டர் வெண்குத்தமா. 25/12/79 கிறிஸ்துமஸை முன்னிட்டு காலை காட்சி 10 மணிக்கு உண்டுண்டு. என்னையா பிடிக்கிற? சரியான பட்டிக்காடு. நானா பட்டிக்காடு? புதுப்படம் வந்திருக்கு, அதான் படிச்சேன். அதான் நீங்க தான் பட்டிக்காடு. மாமா காஃபி. இரு இரு. என்னடி என்ன ரொம்ப நேரமா அப்படி பாக்க? ஒண்ணு இல்ல, தங்கம் நானும் அடிக்கடி இங்கேதான் சந்திப்போம். இப்போ உன்னை பார்க்கும்போது தங்கமே என் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. என்னடி என்ன சொல்லிட்டு நீ இப்படி இடிஞ்சு உட்கார்ந்துருக்க? ஒண்ணுமில்ல, உங்க ஊர் திருவிழா வந்துடுச்சு, அதுக்கு தங்க நம்ம கூட இல்லைன்னு நினைச்சேன். வேற ஒன்றும் இல்ல. எனக்கும் அதுதான் பெரிய குறையா தெரியுது. இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு காலையில பெரியம்மா தங்கம் தனக்காக வாங்கி வச்சிருந்த சிவப்பு பட்டு புடவையும் ஜாக்கெட்டையும் காட்டி திருவிழாவுக்கு நீ கட்டிக்கன்னு சொன்னாங்க. எப்படிடி நான் கட்டிக்குவேன்? இதுல என்னடி தப்பு? நீயும் தங்க மாதிரி தானே இருக்க. நீ கட்டிக்கிட்டு வந்தா என் தங்கமே என் கூட வந்த மாதிரி எனக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். சரிடி, உன் இஷ்டம். மாணிக்க உட்கார்ந்துருக்கா, அவன் ரொம்ப வம்பு பேசுவான். பாபா போலாம். என்ன புன்னழகி, புது தோழியோட தண்ணி எடுத்துக்கிட்டு போறியா? நீ நம்ம கிட்ட பேச மாட்ட. சரி, பரவாயில்ல. ஆமா, இவ டைப் எப்படி? உன் பேர் என்ன? என் பேரு ரிப்பேர். அப்ப நான் சரி பண்றேன். அதுக்கு வேற ஆள பாரு. ஆஹா, சின்ன வயசு பெண்களை வழி மறிச்சு பேச உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்ன வெக்கம்? நான் 3 பொண்ணுங்க, உரிமை இருக்கு, அதனாலதான் கேட்கிறேன். சரி, வழி விடு. கேள்வி கேட்பதற்கான அதுக்குள்ள என்ன அவசரம்? உனக்கு பேரு சொல்ல நான் என்ன உன் காதலியா? தெருவில் என்ன பேசுறதுன்னே கிடையாதா? வாடி போலாம். சரிதான், போகடி. என்னடி சிரிக்கிற? உன்னை சிரிப்பா சிரிக்க வைக்கிற. எங்க செல்வி என்ன காணோம்? அவ பொன்னழகி வண்டியில வராளாம். சரி சரி, வண்டியில ஏறுங்க. ஏன்பா, திருவிழாவுக்கு போறோம், சவரம் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு வரக்கூடாதா? எங்கெங்க நேரம் இருக்கு? போட்டு போட்டு போட்டு. ஏண்டா லேட் பண்ணிட்டு? திருவிழாவுக்கு நேரம் ஆச்சுல்ல. நான் என்ன செய்யுது? உங்களுக்கு சிங்கருக்கு தான் நேரம் ஆச்சு. பேசாம வண்டியில ஏறு. சரிதான், சமய சந்தர்ப்பம் தெரியாத ஏறா வண்டியில. நமது ஊர் திருவிழாவை முன்னிட்டு இவ்வருடம் புதுமையாக டிராக்டர் போட்டி நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறோம்.
பெற்றுள்ளார். பண்ணையார் அவருக்கு இப்பொழுது பரிசளிப்பார். பண்ணையார் மகன் ராஜா இரண்டாவது பரிசை பெறுகிறார். மூன்றாவது பரிசை மாணிக்கம் பெறுகிறார். மாணிக்கம் மாணிக்கம் நான் தான் சார் மாணிக்கம். கார்பெட் அடிச்சிருச்சு, அதனாலதான் ஜெயிக்க முடியல. அண்ணே கவலையை விடுங்க, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். உனக்கு கண்ணம்மா கைய பாத்தியா? தகன்னு இருக்குதுடா. கண்ணம்மா திருவிழாவை கவனிக்கிறேன், போட்டுக்கோ. என்ன கொஞ்சம் கவனிக்க கூடாதா? நான் வரட்டுமா? அடையே இவங்களுக்கு பயந்துட்டு வாங்கிட்டு போலாம். எங்க வாங்கிக்க. அடச்சி. ஏ காளி, கவலைப்படாதடா. கண்ணம்மாவை நான் கவனிச்சுக்கிறேன். கண்ணம்மா நீயும் நானும் கண்ணாலம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்தலாம். உனக்கு எது ஒரு தெரியும் நான் வாங்கி தரேன். ஆனா இந்த சமையல மட்டும் நம்பாத கண்ணம்மா. என்ன சம்மதம் தானே? அடச்சி போயா. கண்ணம்மா உன்னை நான் தூக்கிட்டு போல. எங்கன்னு கேட்டீங்க. இதோ வாசங்கரி, உன்னை எதுக்காக வர சொன்னேன் தெரியுமா? கிராமத்துல நான் எதை செஞ்சாலும் தட்டி கேட்க ஆள் இல்ல. ஆனா இந்த வீர எனக்கு ஒரு புது பிரச்சனை ஆயிட்டான். அதனால அண்ணே, அவனை என்ன செய்ய சொல்றீங்க? தீர்த்து கட்டவா? அப்படி செஞ்சிடாவே. காண கைய வாங்கு, ஆனா உயிர் போகக்கூடாது. ஆமா, இந்நேரம் திருவிழா முடிஞ்சு வந்துகிட்டே இருப்பான். வழியிலேயே மடக்கு. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, மத்தத நாங்க வரிச்சுக்கிறேன். போனா
பையனையும் கவனிச்சிங்களா? அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறாங்க. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சா நல்லது. எனக்கும் தெரியும்டி. நேரங்காலம் வரட்டும் காத்துட்டு இருந்தேன். நேரம் வந்துடுச்சு. அப்பா கிட்ட சொல்லி நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். என்னடி? அம்மா ரொம்ப வயசு வலிக்குதுமா. நான் பொண்ணு அழைச்சிட்டு முன்னாடி வீட்டுக்கு போறேன். நீங்க பின்னாடி வாங்க. சரி சரி பத்திரமா போம்மா. இது நம்ம ஊர் திருவிழாடு பட்டவாதார பிராந்தியம் விஸ்கியம் போட்டா ஏறாது. அண்ணே 2 சீட்டுங்க. இருவாதார நான் போய் தூக்கி கேட்டு வரேன். இல்லாத கௌஷிக்கு வாதார. ஐயோ சீக்கிரம் வாடி. அர்ஜென்டா இருக்கு. இந்த போலாமா? வாடி சீக்கிரம். வந்து வாடி சீக்கிரம் அடியும். இங்க ஆம்பளைங்களா இருக்காங்க. நீ வாடி போன. அவன் அடிச்சு கைகால நோய்க்குங்களா? அவ்வளவு தைரியமான உங்களுக்கு?
அப்படி நடந்தால் ஆண்டவன் உன்னையே ஆதரித்திடுவாரே மதனே அடியை இழந்தாயோ அடியை இழந்தாயோ மதனே அடியை இழந்தாயோ மானமெல்லாம் இழந்தேன் நிலை குலைந்தாயா சீர்குலைந்தாயா கற்பழிந்தாயா நிலை குலைந்தாயா பாட்டியாடி நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன். நினைச்சதை சாதிச்சேங்கிற இருமாப்பில இருக்காது. இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். இதுக்கு என்னடி பதில் சொல்ல போற? அந்த மிருகத்துக்கு இது வெளியிட்டடி. மாணிக்கம், உனக்கு ஒரு முடிவு உண்டடா, முடிவு உண்டு. 10ஓட 11 அத்தோட நீயும் ஒண்ணு. நல்லா யோசித்தோட உன்னை கையை கழுக வேண்டியதான். ஏய் மாணிக்கம், இத்தோட கையை கழுவிடலாம் நினைக்காத. நிச்சயம் தண்டனை அடைஞ்சுதான் தீரும். ஆனா அது எங்கே எப்போன்னு தான் சொல்ல முடியல. எங்க எப்போன்னு காலத்தை குறை சொல்லாதே. இவனுக்கு தண்டனையே நாம தான் முடிவு செய்யணும். என்ன கண்ணனை உடுக்கிறது யோசிக்கிறியா? யோசி, நல்லா யோசி. என்ன மாமா, என்ன உடம்பெல்லாம் காயமா இருக்கு? என்ன? ஆமாமா, மாணிக்கத்த ஆட்களுக்கு எனக்கும் வளர்த்த சண்டமா. அதான் உட்காரு, மஞ்சள் போட்டுக்கோ. இந்தா. மஞ்சள் அடிச்சு தயாரா வச்சிருக்கிறிய? ஒண்ணு இல்ல, கருவேல முள்ள ஆழமா குத்திருச்சு, அதுக்குதான். பார்த்து வரக்கூடாதாமா? சரி சரி, நீ போய் படுத்துக்கம்மா, போமா. என்னடி ஆளைய காணா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? என்னடி துணியை இப்படி தேய்த்தேன் தேய்க்கிற? ஏண்டி என்ன தேய்ச்சாலும் இந்த கரை போகாதா? அழுத்தமா பட்ட கரை தொட்ட உடனே எப்படிடி போகும்? துணி தேய்ச்சாலும் பரவாயில்ல, இந்த கரையை எப்படியும் போக வைக்கணும். நீ பிடிவாத கை விடுவையா? என்னடி வந்தேன், புறப்பட்டுட்டேன். என் மனசுல உள்ள பாரத்தை குறைக்க உன்கிட்ட வந்தேன். இப்ப உன் மனபாரமே பெருசா தெரியுது, அதான் புறப்பட்டேன். சார், ஒரு கார்டு விடுங்க. இந்தாங்க. மாமா, உனக்கு என்ன வேணும்? 10 பைசா கடதாச்சு கொடுங்க. ஆளை போற ஆளை 10 பைசா எது கடதாச்சு? எல்லாம் 15 பைசா தான். சரி சரி கொடுங்க. ஆமா, யார் வீட்டு பொண்ணு? நான் யார்கிட்ட போனா உங்களுக்கு என்ன? சும்மாதான் கேட்டேன். கந்தர்வ கண்ணி, இது அவசியம் பார்த்தே ஆகணும். என் மொட்டை கண்ணியே வந்துருச்சு. அட அது போட்டியா? அந்த போஸ்ட் மாட்டர் நான் எப்ப வந்தாலும் என்கிட்ட கிண்டலும் கேலியுமாவே பேசுறாரு. அப்படியா? இப்ப பாரு வேடிக்கைய. ஆறு அவசியமா கிருக்கீங்களா? அரப்பா, நீ என்ன வேணும்? எனக்கு இந்த 25 பைசா அவர்ல ஒரு 6. சரி சொல்லு.
இன்னும் லெட்டரா? இல்லாண்டு லிட்டர்ல ஒரு 2 லிட்டராவது படியாவது லெட்டர்னு சொல்லு. இந்த 15 பை ஐசாக்கா ஆரடிக்க அன்னதா அலசாரு 5 பைசா கார்டு 5 பைசா தப்பா? அதுல 8 8ஆ? சரி. இந்த நேருதல போ ஹாட்டு இசாவது புதுசாவது? 5 வாங்கினா எவ்வளவு 10 வாங்கினா எவ்வளவு? 5 வாங்கினாலும் ஒண்ணுதான், 10 வாங்கினாலும் ஒண்ணுதான். சொல்லு. சரி 10. சரி. இந்த மணி ஆடுது, மணியாவது ஆடுறதாவது? மணி ஆடுது மணி ஆர்டர் பாருன்னு சொல்லு. மணி ஆர்டர் பாரு. 2. 2ஆ? சொல்லு. எல்லாத்தையும் கூட்டி இருக்குங்க. கூட்டி போயிருக்கவா? சரி 10 ரூபா கொடு, பாக்கி தரேன். எனக்கு இப்ப வேணாம் சாரு, அடுத்த மாசம் 10ஆம் தேதி தான் எங்க முதலாளி வீட்டுல கல்யாணம். அப்புறமா நான் வந்து வாங்கி வாங்கி நல்லா வேணும் வேணும். எப்படி சரியான ஆளியா நீ. இது என்ன போக போக நீயே புரிஞ்சுக்குவ. அட சரிதான் போயா. அம்மா பொண்ணு, என்னப்பா? இந்த நம்ம பரமசிவத்தை பார்த்தோமா, நாளை உன்னை பெண் கேட்க இங்க வராங்களாமா? அது சரிதான். காத்திருந்தோம் முண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போனானா. என்னப்பா சொல்ற? ஒன்னும் சொல்லல, எதையோ நினைச்சுக்கிட்டு எதையோ சொல்லிட்டேன். என்னடி, நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, நீ ஒண்ணுமே பேசாம உட்கார்ந்திருக்க? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏண்டி எப்ப பார்த்தாலும் புதிர் போட்டே பேசுற? புதிர் என்ன புதிர்? ஒரு கன்னி பொண்ணு பூஜ்யத்துக்கு சமம். அந்த பூஜ்யம் எப்ப ஆணுங்கிறவர் ஒன்னோடு சேருதோ அப்பத்தான் அது 10 ஆயி 10 அர்த்தமாகும். அதுல ஒண்ணுதான் தாய்மைங்கிற 10 மாசம். அதை நீ அடையணும். அதுதான் என் லட்சியம். அந்த லட்சியம் உனக்கு மட்டும் தானா? உன்னை பத்தி எனக்கு இருக்க கூடாதா? இருக்கலாம். ஆனா என் அண்ணியா வரப்போற நீதான் நான் சொல்றத முதல்ல கேட்கணும். அப்ப நான் அண்ணியா வந்துட்டா நான் சொல்றத நீ கேட்பல? நிச்சயமா. அப்புறம் இஷ்டம். அப்போ அடுத்தது நிச்சயதார்த்தம் தான். அம்மா, என்னடா பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு நம்ம சேரி விட்டு ஏடா பாண்டிச்சேரி போற? அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை? முக்கியமான வேலை இருக்குமா, அதுதான். ஓஹோ. அம்மா, நம்ம தோட்டத்து பம்பு செட்டு கிட்ட. ஆமா. நான் உங்களுக்கு ஒரே பிள்ளை. ஆமாண்டா. யாரு கவனிக்கிறது? நான் தானே. அதுதான் போறேங்கிறேன். எல்லாம் உன் நன்மைக்கு தான் சொன்னேன். வேற ஒண்ணும் வேணாம், 500 ரூபாய் பணம் வேணும். பணம் தானே வீரல் இருக்கு, எடுத்துக்கிட கண்ணு. நல்ல அம்மா. தாம்பரம் மாத்திர வேண்டியதானே? இதோ உங்க வீட்டு பெண்ணை எங்க வீட்டு மருமகள் ஆக்கிக்கிறதா நிச்சயம் பண்ணி தாம்பூலம் மாத்திக்கிறோம். உங்க சம்பந்தம் கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏம்மா, உன் ஆசைப்படி கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இப்ப சந்தோஷம் தானம்மா? ஏன்பா, உனக்கு சந்தோஷம் தானே? மாமா, பெரியவங்களா பார்த்து நிச்சயம் பண்ணிட்டீங்க. எனக்கு சந்தோஷம் தான் மாமா. பாத்தியார் ஐயா,
யாரு மாணிக்கமா? கேரப்பா மாணிக்கம், நீ 2-3 நாள் ஆளை காணோம். இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ராஜாவுக்கும் பொன்னழகிக்கும் நிச்சயதார்த்தமே நடந்து முடிஞ்சு போச்சப்பா. அவ்வளவுதானே? என்ன அவ்வளவு சாதாரணமா சொல்ற? அன்னைக்கு நடனா கிணத்து மேட்டுக்கு வந்த அந்த பொன்னழகிய காலம் பூராவை என் காலடியில விழ வைக்கணும். அதுக்கு என்ன ஐடியான்னு கேட்ட, நான் ஐடியாவை சொன்னேன், செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சபதம் போட்டு போனியே, என்ன ஆச்சு? வாத்தியார் ஐயா, அவளை திருவிழா ராத்திரியே முடிச்சு. ஓஹோ, அப்படியா? நீ பழி வாங்குறது ஊருக்கெல்லாம் தெரிய வேணாம். இப்படி அறகுறையா செஞ்சா உன் சபதம் நிறைவேறிடுமா? இப்ப என்ன குடி முடிவு போச்சு? பொன்னழகி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். காலமெல்லாம் என் காலில் விழுந்து கிடக்கணும். அவ்வளவுதானே? செஞ்சா போச்சு. நாளைக்கே செய்கிறேன். ஓஹோ, அவ்வளவு சுலபமா? சரி, அதையும் தான் பார்க்கிறேன். உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்க இந்த பழம். சாப்பிடுங்க, நல்ல ருசியா இருக்கும். அப்ப முந்தைய நீ ஒண்ணு சாப்பிட்டாச்சா? உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அடுப்புல பாலு. எமது அடுத்த பாடல் பொன்னழகி என்ற படத்தில் இடம்பெறுகிறது. பாடியவர் மலேசியா வாசுதேவன், பாணி ஜெயராம். வாடியம்மா வாடி பங்காள குருவி, வாடியம்மா வாடி பங்காள குருவி, மச்சான் விளையாடும் குத்தால அருவி, மச்சான் விளையாடும் குத்தால அருவி. வாடியம்மா வாடி பங்காள குருவி, மச்சான் விளையாடும் குத்தால அருவி, குத்தால அருவி. ஒரு மாங்கா 2 தேங்காய் குத்து விளக்கு ஒன்னை எனக்கு பரிசம் பண்ண இது வரிசையடி. ஒரு மாங்கா 2 தேங்காய் குத்து விளக்கு ஒன்னை எனக்கு பரிசம் பண்ண இது வரிசையடி. வாடியம்மா வாடி பங்காள குருவி, மச்சான் விளையாடும் குத்தால அருவி. வாடியம்மா வாடி பங்காள குருவி, மச்சான் விளையாடும் குத்தால அருவி, குத்தால அருவி. தொட்டேனா முன்னாடி, பூவே தொட்டேனா மாடி, நான் முகம் பார்த்த நீதான் கண்ணாடி. வாடியம்மா வாடி பங்காள குருவி, மச்சான் விளையாடும்
குத்தால அருவி குத்தால அருவி. அடிரதியே இளங்கிளியே சிறுமணியே மாங்கனியே வெட்கமெல்லாம் இப்போ என்னாச்சு? அடிரதியே இளங்கிளியே சிறுமணியே மாங்கனியே வெட்கமெல்லாம் இப்போ என்னாச்சு? வெட்கம் வந்தது அப்போது, வேகம் வந்தது இப்போது, இனி விளக்கு வச்சா செய்திடாது. வாடி அம்மா வாடி பங்காள. பாப்பா சங்கிலி. சார் கூப்பிட்டீங்களாவே? ஆமாப்பா, உட்கார் உட்கார். சங்கிலி, சார் அந்த மாணிக்கம் இருக்கானு, அவன் என் மகளை சாகடிச்சுட்டான்ப்பா. தங்கத்தையும் சாகடிச்சுட்டான். உன்னோட உறவுக்கார பொண்ணையும் கெடுத்தான். இப்படி பல பெண்களை கெடுத்தான். கடைசியா பொன்னழகையும் கெடுத்தான். இப்ப அவ கல்யாணத்தை நிப்பாட்ட குறைன்னு போயிட்டு இருக்கு. தங்கிலி, மகாபாரதத்துல 18வது நாள் உச்சக்கட்ட போர் நடந்துச்சு. அது நம்ம கிராமத்துல நடக்க போகுது. அப்படியா? அதை நீ பார்க்கத்தான் போற. தங்கிலி, அன்னைக்கு நான் சொன்னனே காலம் வரும், அதை நான் சொல்றேன்னு. அந்த காலம் இப்ப வந்துருச்சு. அதை சொல்லத்தான் நான் உன்னை கூப்பிட்டேன். அப்படிங்களோ? ஆமா. பத்திரிகையை முதல்ல இந்த தெருவுல கொடுத்துட்டு அப்புறமா அடுத்த தெருவுக்கு போகும். ராஜாவை பார்க்கணும். ராஜா உள்ள இருக்கா, போய் பாருப்பா. பாபா போங்க. சரியானவா இருப்பான். நல்ல காரியம் அதுவுமா. நாம புறப்பட்டு போகும்போது இவன் குறுக்க வரானே. எனக்கு கூட கொஞ்சம் கலக்கமா தான் இருந்தது. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு ஆக வேண்டியதை பார்க்க வேண்டியதுதான். ஆமா ஆமா. ராஜா, என்னடா கரண்ட் கட்டா? ஆமாப்பா. என்ன மாணிக்கம் திடீர் பிரவேசம்? உனக்கு கல்யாணம் இல்ல, என் மகிழ்ச்சியை தெரிவிச்சிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிடுறேன், காப்பியா மோரா? எல்லாம் சாப்பிட்டாச்சு. ராஜா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். ஆனா எப்படி ஆரம்பிக்கணும் தான் புரியும். மாணிக்கம், ஏதோ நீ சொல்ல நினைக்கிற. நல்லதோ கெட்டதோ உண்மையை மறைக்காம சொல்லிடு. ராஜா, நான் சொல்ல வந்த விஷயத்தை சொன்னா இங்க ஒரு பூகம்பமே பிடிக்கும். நான் சொல்லாம விட்டுட்டா பட்டணத்திலிருந்து வந்த உனக்கு உள்ளூர் நடத்த மறைச்சிட்டேன்னு என் மனசாட்சி என்னை உறுத்தும். இப்ப இருதலைக்குள்ளே எறும்பப்பா நான் சொல்றத உண்மைன்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். ஆனா காலம் கடத்தாம சொல்லிடு. நீ இவ்வளவு தூரம் கேட்கிறப்ப சொல்லலன்னா அது துரோகமாயிடும். ஆமா ராஜா, நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி என்ன நினைக்கிற? அவ புத்திசாலி, நல்லவ, வேற என்ன? அது மட்டும்தான் தெரியுமா? அவளுக்கு ஒரு முறமாப்பிள்ளை இருக்கானே, அது தெரியுமல்ல? இது என்னப்பா கேள்வி? வீர முறமாங்கிறதா ஊரறிஞ்ச விஷயமாச்சே. அது சரியப்பா. ஊரறிஞ்ச முறமாப்பிள்ளை இருக்கும்போது பொண்ணு உன்னை ஏன் கட்டிக்கணும்? நீ என்ன புதிர் போடுற? முறமாமன்னா அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன விதியா? சரி, தெரியாமத்தான் கேட்கிறேன். பொண்ணுக்கு என்ன குறை? முறமாமா அவன் கட்டிக்காம நீ கட்டிக்கிறதுக்கு எது கொத்துக்கிறான்? நான் நல்லா யோசிக்கணும். பாரு, நீ சொல்றது ஒண்ணுமே புரியலப்பா. சுத்தி வளைக்காம நேரடியா சொல்லு. இல்ல, அந்த பொண்ணுக்கு முறமாமனுக்கு நீண்ட காலமா தொடர்பு. அந்த வீரத்தை வெளியே காட்டாம பட்டணத்திலிருந்து வந்த உன் தலையில் அந்த பொண்ணை கட்ட பாக்குறான். இது உனக்கு புரியலையே? என்ன சொல்ற? என்றா கைய உனக்கும் பொன்னழிக்குள்ள கள்ளக்காதல் தெரிஞ்சு போச்சுன்னு அவனை அடிச்சு உண்மையை மறைக்கலான்னு பாக்குறியா? கூட இருந்தே குழி பறிச்சுட்டே. இந்த காலத்துல நண்பர்கள் அதிகமா செய்யறது துரோகம் தாண்டா. ராஜா, என்னடா சொல்ற? போடா, போ போ போடா. ராஜா, நீ படிச்சவன்டா, நான் பட்டி காட்டாண்டா. இருந்தாலும் நீ முறப்பெண்ண விரும்பினப்போ நான் பெருமையா விட்டு கொடுத்தேன். அப்படி விட்டு கொடுத்தது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனங்கிறது இப்ப உணர்றா. ராஜா, ராஜா, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதப்பா. இது வர்ற போடா. மாமா, மாமா, மாமா,
மாணிக்கம் தான் சதி அம்பலப்படுத்திட்டான் பொண்ணு. உனக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்லி ராஜாவை நம்ப வச்சுட்டான். நம்ம ராஜாவும் அதை நம்பிட்டான் பொண்ணு. மடியில கணம் இருந்தாதானே வழியில பயம். வா போய் கேட்கலாம். எவன்டா அவன் என்ன பார்த்து புனிதம் கட்டவன் சொன்னது? மாணிக்கம், நீ அக்கா தங்கச்சி கூட பிறந்து பாசத்தோட வளர்ந்துட்டா உனக்கு சகோதர பாசம் தெரியும். எனக்கு பிடிக்காத பொருளை அழிக்கிறவனும் கங்கணம் கட்டிக்கிட்டு வாழ்றியே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? மாணிக்கம், என்னதான் சொன்னாலும் இந்த பொண்ணு புடம் போட்ட தங்கம் தாண்டா. என் மாமனுக்கு கொஞ்சம் கூவி சொன்னா உன் குடல மாலைய தீரத்தை குடிச்சிருவான். ஆனா, நீ சொன்னது உண்மையாயிடுமே, அப்புறம் நான் வாழ முடியாது. ஏண்டா இப்படி ஊர் வயசுல கொட்டிக்கிறீங்க? என் மாமன் கூட நான் கொஞ்சினதை கண்ணால பார்த்த மாதிரி சொல்றியே, இது தெய்வத்துக்கே அடுக்குமா? போடா தருதல. இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? என்னையோடி தருதலைன்னு சொன்ன, செய்யறதையும் செஞ்சுட்டு நீலி வேஷ வேற போடுறியா? அங்க வீரனோட ஆடுன பாடுன கூத்தடிச்ச, அதுதான் போதும். திருவிழா ராத்திரி என்னோட உடல் உறவு கொண்டையே, அது கூட மறந்து போச்சா? ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டாளா காப்பா? போதும் மணிக்கும், போதும். அப்படி சொன்னா எப்படி? உண்மை தெரிய வேண்டாமா? உண்மையை தெரிய வைக்கத்தானே வந்திருக்கேன். ராஜா, அன்னைக்கு ராத்திரி என்னோட தங்கிட்டு வேகமா போகும்போது அவ தங்க செங்கலை அருந்திய சட்டப்பொத்தால வந்துருச்சு. இங்கதான் வச்சிருக்கேன். இந்த ஆதாரத்துக்கு என்ன பதில்? பதிலா நான் சொல்றேன். மாணிக்கம், உன் கபட நாடகம் தொடர்ந்து ஜெயிச்சுங்கிற ஆசையை விட்டுடு. நீ சொன்னபடி அந்த செயல் பொண்ணு விட்டுட்டு பண்ணவில்லடா. தேடு செய்ய குடி போதையில நீ அவளை கெடுக்க முயற்சி செஞ்ச. ஆனா அந்த வெறியில நீ கெடுத்த இந்த துணிக்கு இந்த துண்டு செயலுக்கு உரிய நான் தாண்டா. என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாண்ணா, முழுக்க முழுக்க உண்மை. மாணிக்கம், கொஞ்ச நேரத்துல என்ன பைத்தியக்காரனாக்கிட்டேடா. அண்ணா, கைய விட்டுடு. இது இவருக்கும் எனக்குள்ள மான பிரச்சனை. இதுல யாரும் தலையிட வேண்டாம். இதுக்கு நானே முடிவு கட்டுறேன். மாணிக்கம், அன்னைக்கு நடந்தது நான் நினைச்சு பாரு. புரியலன்னா நடந்தது என்ன நானே சொல்றேன். என்னங்க, உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போறேன். இந்நேரம் அவன் கதை முடிஞ்சிருக்கும். என் லட்சியம் நிறைவேறிச்சு.
போச்சு.